வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து சர்வே பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இவர் தவறுனதுக்கப்புறம் அதனால தான் வந்து வில்லியம் லாம்ப்டன் இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் த சர்வே. இந்தியன் சர்வே லோகோவோட ஃபோட்டோகிராஃப், சர்வே ஆஃப் இந்தியா. இது வந்து இந்தியா வந்து எப்படி வந்து சர்வே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கிரேட் டெக்னாமெட்ரிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஸ்கெட்ச் பார்த்துட்டு இருக்கோம். இவர் வந்து ஜார்ஜ் எவரெஸ்ட். இவர் தான் வந்து எவரெஸ்ட் மலையை வந்து அளந்ததுனால இதுக்கு மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு இவரால் தான் பேரே வந்துச்சு. இது காம்பஸ். இது காம்பஸ் வச்சு தான் நம்ம வந்து நார்த்து, சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் டைரக்ஷன் பார்க்குறதுக்கு இது காம்பஸ். இது ஓடு தியோலைட். இது வச்சு தான் வந்து நம்ம வந்து போக முடியாத இடத்துலலாம் வச்சு இந்த ரிவர் இந்த மாதிரி சுற்றி இருக்கிற பகுதியை ஆங்கிள் வச்சு மெஷர் பண்ணுறதுக்கு பழைய காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிரேட் டெக்னாமெட்ரிக்கல் சர்வேயோட ஃபோட்டோகிராஃப், பழைய ஸ்கெட்சு காமிச்சிருக்காங்க. இது வந்து மெட்ரிக் ஸ்கேல், 30 மீட்டர் மெட்ரிக் ஸ்கேல் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போது. அப்புறம் கிராஸ் டாப். இந்த கிராஸ் டாப் வச்சு தான் அந்த காலத்தில் செயின் யூஸ் பண்ணி அந்த ஆங்கிள் மெஷர் பண்ணி டிஎன்ஓ சிஸ்டத்துக்கு இதை வச்சு வந்து நான் வந்து மெஷர் பண்ணாங்க ஏரியாவில். இது வந்து கண்டர் செயின். கண்டர் செயினுங்கிறது 66 அடி. இது 100 ஃபீட்டு. இது கண்டர் செயின் 66 அடின்னு சொல்லுவாங்க. இதில் மெட்ரிக் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க மெட்ரிக் முறையினால இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல 20 மீட்டர் செயின் வச்சு தான் அளந்துட்டு இருந்தாங்க. இது தியோலைட். இப்போது தியோலைட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஆங்கிள் மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இது பார்த்துட்டு இருக்கோம். இது டேப். நம்மளுக்கு எல்லாருமே தெரியும், எந்த தான் வந்தாலும் இந்த டேப் வச்சு தான் வந்து இப்போ எல்லோரும் சர்வே பண்ணிட்டு இருக்காங்க.